வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று 26/3/2025 புதன்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம். மேசராசி. மேசராசி நண்பர்களே, எந்த வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள். மேலும் இன்று பிரயாணத்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வைலட். ரிஷபராசி நண்பர்களே, இன்று காலை பொழுதில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வரவேற்படுவதோடு நீங்கள் நினைத்த காரியங்களும் முடிவடைவதாகவே இருக்கும். ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஒருவித குழப்பம் ஏற்படுவதாகவே இருக்கும். முடிக்க வேண்டிய பணிகளை காலையிலே முடித்து விடுவது நன்மை பெற்றுத்தரும். இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிதுன ராசி நண்பர்களே, இன்று காலையில் சற்று பரபரப்புடனே காணப்படுவீர்கள். வேலைப்பளு அதிகமாகவே இருக்கும். முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதாக சற்று பதட்டமான மனநிலையிலே இருப்பீர்கள். இருப்பினும் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவும் வருவதால் மதியத்திற்கு பிறகு அனைத்தும் சாதகமாக முடியும் நாளாக இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வயலட். கடகராசி நண்பர்களே, இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள். இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வயலட். சிம்மராசி நண்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும். பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும். இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கன்னிராசி நண்பர்களே, இன்று வேலைப்பளு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும். முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதாலும் சற்று ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் ஓரளவு நன்மை பெறலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. துலாம் ராசி நண்பர்களே, இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும். பல நாளாக மனதில் இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வந்து சேரும் நாளாக இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். விருச்சிக ராசி நண்பர்களே, பல நாள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடும் நாளாக இருக்கும். இந்த குடும்பத்தாரும் சரி, வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடும் நாளாக இருக்கும். இந்த நாளை எண்ணி பல நாட்களுக்கு மகிழும்படியான சம்பவங்கள் நடைபெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வயலட். மகர ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் மிகப்பெரிய லாபம் பெறுவதாக இருக்கும். இதனால் நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவதோடு இன்று மற்றவர்களும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும். இன்று குடும்பத்தாரும் நண்பர்களும் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. கும்பராசி நண்பர்களே, இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும். பல நாள் ஆசைகள் நல்லபடியாக நிறைவேறுவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவக்கூடும். இன்று குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மீனராசி நண்பர்களே, இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும். காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதோடு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் என்றே சொல்லிவிடலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வயலட். இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.